ஹலோ வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்லித்தூள் அரைக்க போகிறோம். அதுக்கான ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 1 கிலோ மல்லித்தூளை வாங்கியிருக்கேன். 1 கிலோ மல்லித்தூள். அதுக்கு வந்து மசாலா நம்ம சேர்க்குறதுக்கு 100 கிராம் ஜீரகம், ஒரு காப்படி அரிசி, சாப்பாட்டு அரிசி, கடலப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் நான் போடுவேன். இதில் பாதி தான் எடுத்து போடுவேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 50 கிராம் மஞ்சத்தூள், பாருங்கள் 50 கிராம் மஞ்சத்தூள். மஞ்சள் இது 25 கிராம் மிளகு, சோம்பு ஒரு கப் போடுவேன். இதை எப்படி நம்ம தயார் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க. இதில் வந்து 1 கப் 100 கிராம் ஜீரகம், அதில் கொஞ்சம் எடுத்தாச்சு. அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா இதை வந்து நல்லா அந்த சீரகம் வந்து நல்லா வறுக்கணும். நான் வெயிலெல்லாம் வச்சு காய வைக்க மாட்டேன். நான் வச்சு காய வைக்க மாட்டேன். நான் வறுத்துட்டு குழம்பு வச்சோம்னா கறி குழம்பும் சரி, மீன் குழம்பு, புளி குழம்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த ரெசிபி மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இவ்வளோ மிளகு போட்டுக்கணும். இந்த சோம்பு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 1/2 கப் சோம்பு போட்டுக்கணும். இதை எந்த அளவுக்கு நம்ம நல்லா செவக்க வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மசாலா வந்து சூப்பராக இருக்கும். மீன் குழம்பா இருந்தாலும் சரி, கறி குழம்பா இருந்தாலும் சரி, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் அரைச்சி பட்டை கிராம்பு தாளித்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அள்ளி போட்டியேன்னா நல்லா டேஸ்டான கறி குழம்பாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமாட்டி எனக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. வெயிலெல்லாம் நான் மல்லியை வச்சு காய வைக்க மாட்டேன். இந்த மாதிரி தான் வறுத்து எங்கள் வீட்டில் தயார் பண்ணுறேன். பாருங்க நல்லா கருக நம்ம வறுக்கணும். நீங்கள் பாருங்கள் அனல் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள் சத்தம் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா டப்னு சத்தம் கேட்கணும். சத்தம் கேட்க பிறகு நல்லா கடந்து கேட்கும். அந்த சீரகம் சோம்பெல்லாம் நல்லா பொரியும். அதுக்கு தான் பாருங்கள் வறுத்தாச்சு. வறுத்த உடனே நம்ம சட்டியில் அடுத்தது இந்த பொரியரிசி பாருங்கள். இந்த பொரியரிசிக்கு நம்ம கரண்டி போடக்கூடாது, அம்மி போயிடும். அதனால் பொரியரிசி இதில் போட்டுக்கலாம். இதில் 1/2 கரண்டி நம்ம இந்த பொரியரிசியும் நல்லா கொஞ்சம் நேரம் வெடித்த பிறகு நம்ம கரண்டி போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இந்த காப்படி கடலப்பருப்பு போடுவோம். இது வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் போகும். அதனால நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மல்லித்தூளோட டேஸ்ட் வந்து நம்ம வந்து மழை காலம்லாம் பேஞ்சு வந்துச்சுன்னா நம்ம வந்து மல்லியை வந்து காய வைக்கிறதுக்கு ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. மஞ்சள் போட போகிறோம். எடுவுள்ள மஞ்சள் மழை காலம் வந்துச்சுன்னா ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுவாங்க மல்லித்தூள் வச்சு காய வைக்கிறதுன்னு. மழை காலம் வந்தாலும் மழை காலம் வரலைனாலும் நம்ம இந்த மாதிரி வறுத்து நம்ம செஞ்சு பாருங்கள். அப்புறம் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்ல சிவக்க இந்த பொரியரிசியையும் கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள்
மிளகாவில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கவலையே கிடையாது. இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமாட்டி எனக்கு சொல்லுங்கள். கறியானவும் அவ்வளோ டேஸ்டான இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், எப்படி வறுபட்டுருக்குன்னு. நல்லா வறுபட்டுருச்சு. அதை எடுத்து அடுத்த சட்டியில் போட்டு இப்போ 1 கிலோ மல்லித்தூளை வந்து நம்ம மல்லியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். மல்லியை நல்லா வறுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து 1 கிலோ மல்லிக்கு வந்து எப்படி நம்ம போடுறது அப்படின்னா, 1 கிலோ மல்லிக்கு வந்து 100 சீரகம், ஒரு 75 கிராம் சோம்பு, ஒரு 25 கிராம் மிளகு இது மட்டும் போட்டால் போதும். ரொம்ப நம்ம தேவைப்படாது. மல்லியை வந்து எந்த அளவுக்கு கருக வளர்க்குறோமோ அவ்வளவுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பாடு செய்யறதுக்கு. நல்லா செவக்க வறுத்து இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. வறுத்த உடனே அரைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான விஷயத்தை எப்படி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.